குச்சி தீவனமோ தவிடோ புண்ணாக்கோ நீங்க மாட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு 3 லிட்டர் தண்ணியை தனியா எடுத்துட்டு எங்க ஃபர்ஸ்ட் மூலியமா நீங்க கொடுக்கக்கூடிய இன்புட் அதை பண்ணி நீங்க மாட்டுக்கு கொடுத்துடலாம். இது கொடுக்கும் முறை. ஏங்க நாங்களே 8 லிட்டர் வைக்கிறோம், அதுல எனக்கு 3 லிட்டர் தண்ணியை தனியா எடுக்கிறதுன்னா தனியா தான் வைக்கணும். நீங்க நிறைய தண்ணியில நம்ம போட்டுட்டோம்னா அது என்ன பண்ணும், அதை தானியில ஒட்டிக்கும். கடலை பதிலாக சொன்னாரு ஏன் கிடைக்குமா, கொஞ்சம் தண்ணியில குடிச்சு முடிச்ச பிறகு நீங்க எப்பவும் போல என்ன பண்ணலாம், உணவை வைக்கலாம். இது குடிச்ச உடனே அந்த பாடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது கொடுக்கும் முறை. இதை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா அடுத்து நான் சொல்ல போற விஷயம் நடக்கும். என்ன நடக்கும், கழிச்சலா இருக்கிற மாடு கெட்டியா சாணம் போடும். ஆரோக்கியமான மாடு தான் ஃபர்ஸ்ட். ஒரு மாடு கெட்டியா சாணம் போட்டுச்சுனால அதோட ஜீரண சரிமானம் பண்றதுனா அந்த மாட்டுக்கு சரியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ பசுந்தீவனம் உட்கொண்டுச்சுன்னா மாடு பார்த்தீங்கன்னா கழிச்சலா சாணம் போடும். அதை கொடுத்து மாடு நல்லா சாணம் போட்டுச்சு. மாடு ரெகுலரா பால் கறக்கிறதோட 1 லிருந்து 1.5 லிட்டர் பால் வரைக்கும் மாடு அதிகமா பால் கறக்கும். இப்போ மலரக்காவோட வருமானம் ஏறிடுச்சு, பால் அதிகமா வந்து சொசைட்டில பால் ஊத்துறாங்க, எஸ்என்எஃப் கண்டு நல்லா இருக்குது, சென்னை நிக்காத மாடா. இதை சரியான நேரத்துக்கு நீங்க ரெகுலரா நீங்க கொடுத்தீங்கன்னா கன்றுன்ற பருவத்துல மாடு எந்த சிரமம் இல்லாத மாடு